Hello friends, welcome to Sri Tech Talks. இது digital marketing video series. இந்த வீடியோல எப்படி ஒரு பிசினஸுக்கு தேவையான ரைட் ஆடியன்ஸை எப்படி நீங்க ஃபைண்ட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். சோ ஒரு பிசினஸ் நீங்க சக்சஸ் ஆகணும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணி அப்படின்னா அதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டார்கெட்டட் ஆடியன்ஸை வந்து நீங்க ஃபைண்ட் பண்றது தான். ஸோ ஏன் டார்கெட்டட் ஆடியன்ஸை வந்து நீங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பெண்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டா வந்து நீங்க கொண்டு போக முடியும். ஒரு மெசேஜ் இல்லைன்னா ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றீங்க, ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இது எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியும். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பில்ட் பண்ணும்போது உங்களுக்கு யாருக்காக நம்ம இதை வந்து செய்யறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால் அதை சூப்பர்பா செய்ய முடியும், எஃபெக்டிவா வந்து செய்ய முடியும். ஸோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க ஒரு பிசினஸா இருக்கலாம், பிராண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பிராண்டுக்கு நீங்க ஒர்க் பண்ற பர்சனா இருக்கலாம். நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்த பிசினஸுக்கான சூட்டபிள் ஆடியன்ஸ், அவங்க எங்க இருக்காங்க, அவங்க எந்த ஏஜ்ல இருக்காங்க, அவங்க என்ன ஜெண்டர், அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா நம்ம பிசினஸ் வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும் என்பது உள்ளிட்ட எல்லா விவரங்களையுமே வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு உள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா இந்த டார்கெட் ஆடியன்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ் எடுக்கும்போது ஒரு 3 டேர்ம் வந்து சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படின்னா டாம், சாம், அதே மாதிரி எஸ்ஓஎம், சோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த 3 டேர்மும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமானது. முதல் டேர்ம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, டோட்டல் அதாவது அட்ரஸபிள் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு காஃபி பவுடர் மேக் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான டாம் அப்படின்னு யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஃபி சாப்பிட்ற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டாம்க்கு உள்ள வந்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம் அப்படின்னா சர்வீசபிள் அவைலபிள் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன இதற்கான மீனிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க இந்தியால தான் உங்களுடைய பிசினஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்தியால எவ்வளவு பேருக்கு காஃபி பிடிக்குமோ அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சாம்க்கு உள்ள வருவாங்க. ஸோ ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸா வந்து இருக்கும். உங்களால இவங்க எல்லாத்தையுமே வந்து அச்சீவ் வந்து அதாவது உங்களால வந்து போய் சேர வந்து முடியாது. அதற்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மினிமைஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எஸ்ஓஎம், சோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சோம் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, சர்வீசபிள் அப்டைனபிள் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களால உங்களுடைய காம்படிட்டர், உங்களுடைய ஸ்ட்ரென்த், நீங்க இருக்கக்கூடிய லொகேஷன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டி, இது எல்லாத்தையுமே வச்சு உங்களால எவ்வளவு பீப்புளை வந்து ரீச் பண்ண முடியுமோ, எவ்வளவு கஸ்டமர்ஸை வந்து ரீச் பண்ண முடியுமோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீசபிள் அப்டைனபிள் மார்க்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக போக நீங்க இதையும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போக முடியும். ஸோ இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும், எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா வந்து விசிபிள் ஆயிரும். சரிங்க, இது எல்லாமே எனக்கு புரியுது. இப்போ எனக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. எப்படி நான் என்னுடைய பிசினஸுக்கு டார்கெட் ஆடியன்ஸை நான் ஐடென்டிஃபை பண்றது, அதற்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ அதை ஒரு சில வகைகளா வந்து பிரிக்க முடியும் இந்த டார்கெட் ஆடியன்ஸை வந்து எடுக்கும் போது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டெமோகிராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டெமோகிராஃபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஏஜ் வரும், ஜெண்டர் வரும், அவங்களுடைய இன்கம் வரும். ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த டெமோகிராஃபிக்கு கீழே வரும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஷூவை வந்து நீங்க மேக் பண்றீங்க, உங்களுடைய ப்ராடக்ட் வந்து ஷூன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷூ வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு உள்ளது, அதாவது விளையாடுறவங்களுக்கு உள்ளது அப்படின்னா அந்த ஏஜ் குரூப் பீப்புள். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா மென் அண்ட் உமன் போட முடியும் அப்படின்னா அது ரெண்டுமே ஜெண்டர்ல வந்துடும். ஸோ அதற்கடுத்து இது வந்து ரொம்ப பிரீமியம் குவாலிட்டியான ஷூ. ஸோ ஒரு ஹவுஸ் ஹோல்டு இன்கம் இவ்வளவுக்கு மேல இருந்தா தான் இதை வந்து வாங்குவாங்க, இது கொஞ்சம் லக்ஸரியா இருக்கக்கூடியது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையும் நீங்க செக்ரிகேட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா டெமோகிராஃபிக்ல நீங்க கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜியோகிராபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய பிசினஸ் ஒரு இந்தியா அளவுக்கு வந்து நீங்க சர்வீஸ் வந்து கொடுக்க முடியும், ஒரு டெலிவரி தான் அப்படின்னா நீங்க இந்தியா அளவுக்கு கூட பண்ண முடியும். இப்போ நீங்க வேறு விதமா ஒரு காஃபி ஷாப் வச்சிருக்கீங்க, ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்க, ஒரு கேப் சர்வீஸ் கொடுக்குறீங்க, இல்லைன்னா லோக்கல்ல தான் வந்து நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து கொண்டு போறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய அந்த ஜியோகிராபிக் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். உங்களால எந்த அளவுக்கு உங்களுடைய சர்வீஸை வந்து கொண்டு போக
போக முடியும், சர்வீஸை வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜியோகிராஃபிக் டிசிஷனையும் நீங்கள் எடுக்கணும். அதற்கு அடுத்த முக்கியமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபி ஸ்பேஸ். ஸோ நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் ஏகப்பட்ட ஆடியன்ஸ் பேசஸ் வந்து இருக்கும். அதை வச்சு உங்களுடைய கஸ்டமர் டார்கெட்டட் ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து குயிக்காக வந்து எடுக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஷூ மேக் பண்ணுறவங்க இருக்கீங்க அப்படின்னா கிரிக்கெட் விளையாடுறவங்க, ஃபுட்பால் விளையாடுறவங்க, இந்த மாதிரி ஹாபிஸ் இருக்கவங்களை நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு B2B பிஸ்னஸ் வந்து பண்ணுறீங்க, ஒரு துறையில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸை இல்லைன்னா வந்து ஒரு ஈவெண்ட் பிளானர்ஸை இல்லைன்னா ஒரு CEO லெவலில் இருக்கவங்களை தான் ரீச் பண்ணணும் அப்படின்னா அதற்கான டார்கெட் ஆடியன்ஸையும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இவங்க தான் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கவங்க தான் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டீடைல்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே டெமோகிராஃபிக், ஜியோகிராஃபிக், இன்ட்ரெஸ்ட், ஹாபிஸ், அவங்களுடைய ஆன்லைன் பர்ச்சேஸ் பிஹேவியர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எப்படி வந்து அவங்க ப்ரீவியஸாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸையுமே நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க தான் நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத உங்களால் ரொம்ப சுலபமாக வந்து ஃபைன் பண்ணிட முடியும். இது எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் செய்யக்கூடியது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, வெப்சைட் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே அமைக்கிறது தான். ஸோ டார்கெட் ஆடியன்ஸை ஃபைன் பண்ணிட்டு நீங்கள் இது எல்லாத்தையுமே செய்ய போகும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட்டில் வரும். நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் வந்து ஆகிட முடியும். சரிங்க, இதற்கான டூல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ நீங்க ஒரு நல்ல வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் கூகுள் அனலிட்டிக்ஸ் டூல்ஸை வச்சு உங்களுடைய வெப்சைட்டுக்கு வரக்கூடிய ஆர்கானிக்கா வரக்கூடிய அந்த ஆடியன்ஸஸோட பிஹேவியர், ஏஜ் எல்லாத்தையுமே, லொகேஷன் எல்லாத்தையுமே நீங்க கூகுள் அனலிட்டிக்ஸ் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இன்சைட் டூலை வச்சும் உங்களுடைய ஆடியன்ஸோட அந்த பிஹேவியர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கூகுள் ட்ரெண்ட்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ நீங்கள் காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் கூட உங்களுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாரு, எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜியை அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவையும் நீங்கள் வந்து கெட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரீ மெத்தட்ஸ் இருக்கு. இதுல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களால் சூப்பர்வான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு டார்கெட் ஆடியன்ஸை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் காம்படிட்டர் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது, எப்படி அடுத்தடுத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நீங்களும் உங்கள் பிஸ்னஸுக்கு கொண்டு வரது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. தொடர்ச்சியாக நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. Thank you so much for watching. This is Sri Tech Talks. நான் உங்கள் ஸ்ரீதரன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.